ஏன் வீடியோக்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மக்கள் போடுறாங்க அப்படின்னு என்னோட அனாலிசிஸ்ல ஒரு 5 கண்டுபிடிப்பு. நீங்க வேணா 6வது இருந்தா போடுங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் நிறைய பொறாமையில கூட சம்டைம்ஸ் போடுவாங்க. என்ன இவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதே, என் வாழ்க்கையில் எனக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு பொறாமை, அது ஒரு காரணமா இருக்கலாம். 2வது காரணம், இது யாரோ தானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள இருக்கிற குமுறலை வெளியில கொட்டுறதுக்கும் ஒரு வாய்ப்பா அவங்களுக்கு அமையுது. அதனால ஒரு நெகட்டிவா போட்டு கொட்டி தள்ளிடுறாங்க. 3வது அறியாமைன்னு கூட சொல்லலாம். ஃபுல்லா வீடியோ பார்க்க மாட்டாங்க, அரைகுறையா பார்த்துருப்பாங்க, ஃபுல் கான்டெக்ட்டை புரிஞ்சிருக்காது. டக்குன்னு அவங்களுக்கு போய் ஏதாவது ஒன்று சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அறியாமையில சும்மா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை போட்டு விட்டுறது. இன்னும் 4வது ஏய் இவன் என்ன பெரிய பருப்பா, இவனோட நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த ஈகோனால, அந்த ஒரு அரகன்ஸ்னால கூட நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க. 5வதா நான் பார்த்தது சும்மா அட்டென்ஷன் இவங்களுக்கு தான் வேணும், எல்லாரும் இவங்களை பார்க்கணும், இல்லை இவங்க நிஜமான வாழ்க்கையிலேயே இவங்க அட்டென்ஷன் சீக்கராக இருப்பாங்க. அதனால கூட எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்லாம் போடுவாங்க. என் வீடியோக்கிலேயே நிறைய பேர் நம்ம பாசிட்டிவாக கண்டென்ட் போட்டால் கூட அது கீழே ஒரு நெகட்டிவாக ஒரு கமெண்ட் போடுவாங்க. அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் சிரிச்சினே இருப்பேன். சிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 5 சிந்தனைகள் வந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் நெகட்டிவ் கமெண்ட் ஒரு வீடியோ கீழே வருது? நீங்களும் படிச்சிருப்பீங்களா? நிறையா கண்டென்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் போட்டிருப்பாங்க. ஏன் நினைக்கிறீங்க? நீங்கள் இருந்தால் ஒரு கமெண்ட்டை கீழே போடுங்க. பாருங்க, இது நெகட்டிவ் வீடியோ, நெகட்டிவ் டாபிக் பற்றி பேசுறீங்க. நீங்கள் நெகட்டிவாக போட்டால் நெகட்டிவ் வீடியோ பாசிட்டிவ் ஆகிடும். அதனால ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்டாக போடுங்க. ஏன் நெகட்டிவாக மக்கள் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு. தேங்க்யூ.